You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கத்தனமை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறது. பிரியமாய் தேவனின் ஜனமே, ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் பாதுகாத்து நேசித்து ரட்சிக்கிற ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு முக்கியமான வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினால பாருங்கள், இன்றைக்கி யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களால் ஒரு முக்கியமான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதற்கு முன்பதாக ஒரு எபிசோடில் நான் உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்கும் போது அதில் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லப்படுதுன்னா, தேவன் உங்களை எல்லா வியாதிகளுக்கும் நீங்களாக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் நான் கடந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு வியாதியிலேருந்து கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கிறார்னு சொல்லி, இப்போ இன்றைக்கு பாருங்கள், அதே ஒரு தேவன் என்ன வார்த்தையை வச்சிருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 26வது வசனத்தை நம்ம படிக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை எப்படி சொல்லப்படுகிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளையிடுகிற யாவருக்கும் செவி கொடுத்து அவருடைய நியமனங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன் மேலே வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். எகிப்துக்கு தேவன் அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால வியாதியை வர வைத்தார். இது கடந்த ஒரு எபிசோடில் நான் அருமையாக உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். உபாகமம் 7:15. ஆகினால கீழ்ப்படியாமை நிமித்தமாக, பாவத்தின் பெருக்கத்தின் நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காத அசுத்தமான காரியங்களை செயல்பட்டது நிமித்தமாய் தேவனுடைய ஜனங்கள் இங்கே வியாதிகளில் அவங்க கடந்து போனாங்க. பற்பல வியாதிங்க, வாதைங்க அவங்களுடைய கூடாரங்களை சூழ்ந்து கொண்டது. பாளையங்களில் வாதைங்க, வியாதிகள் இறங்கினது, தேவனுடைய கோபாக்கினை. அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கப்படும் போது இங்கே அதே தேவனுடைய வார்த்தை அந்த ஜனங்களுக்கு எப்படி சொல்கிறார் பாருங்க. எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன்மேல நான் என்ன பண்ணுவேன், உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அப்போ வியாதியை கொடுக்கறதும் அவர் தான், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். பாவத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படியாமை அறியாமை நிமித்தமாக வியாதியை கட்டளிடுகிறார், வேதனையை கர்த்தர் கூட்டுகிறார். ஜனங்கள் புலம்பணும், மனம் திறமணும், அழுவணும்ன்றது தேவனுடைய திட்டம். படைத்த தேவனை விட்டுட்டு வேற காரியங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி ஆண்டவுடைய ஆதங்கம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜனங்கள் மனம் திரும்பணும், என் பக்கம் திரும்பணும் சொல்லி ஆண்டவர் வியாதி அனுமதிக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனை திருத்துவதற்கு பல யுக்திகளை கையாளுவாங்க. அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும், வெயிலில் முழங்கால் படிடுறது சொல்கிறது, அதுக்கு பிற்பாடு நல்ல பெரம்புனால் அடிக்கிறது. இன்னும் அதுக்கு மேலும் தவறு செய்தாங்களன்னா தாய் தகப்பனை வர வைத்து உன் பிள்ளை இப்படியான காரியங்களை செய்கிறா, ஒழுங்கின்மையாக இருக்கிறான்னு சொல்லி திருத்தி கொள்ளவோன்னு சொல்லி சில காரியங்கள், இன்னும் அதை மிஞ்சி சில காரியங்களை செய்யும்போது அந்த பிள்ளை தற்காலிகமாக பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்பப்படுகிற ஒரு சில சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, லாக்கிப்படாதவன். அப்படி எத்தனையோ ஒரு ரகம் இருக்கிற ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு தண்டனையை கொடுப்பது. அப்படி ஆண்டவர் பாருங்க, இங்கே தம்முடைய ஜனங்களுக்கு அவங்களுடைய மீறுதல் நிமித்தமாக தண்டனையை கொடுக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் தேவன் அவர்களை நேசிக்கிறார். நானே உன் பரிகாரி என்றார். நான் தான்பா உன்னை டெலிவர் பண்ண முடியும், நான் தான்பா உனக்கு குணமாக்க முடியும், நான் தான் உனக்கு மருந்து, களிம்பு நான் தான். அந்த நாட்களிலெல்லாம் ஏதாவது சின்ன பிள்ளைங்களை நாங்கள் அப்படி ஆடின்னு விளையாடின்னு எங்காவது தடுக்கி கீழே விழுந்துட்டு இந்த கை காலெல்லாம் தேய்ச்சின்னு அடிச்சுன்னு போயிடும். அரசாங்க மருத்துவத்துக்கு இங்கே போகும்போது குறிப்பிட்ட இந்த பிஜிஎம்எல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதில் போனால் நீல மருந்து ஒன்று பூசிடுவாங்க. முழங்காலுக்கு காலுக்கெல்லாம்
ஸ்கூலுக்கு மறுநாள் அரை ட்ரௌசர் தான். ஸ்கூலுக்கு போனாக்கா கை காலெல்லாம் நீளமாக இருக்கும். என்னன்னு பார்த்தா இந்த அடித்து தேய்ச்சின்னு போயிட்டதுக்கு ஒரு கைக்கோ காலுக்கோ முழங்காலுக்கெல்லாம் ஒரு நீல மருந்து போட்டுடுவாங்க. வயலட் கலரில் இருக்க ஒரு மெடிசன் போட்ட உடனே ஆறிடும். 2 நாளில் பொக்கு கண்டி கீழே விழுந்து நல்லா நார்மல் ஆகிடும். அப்படி பாருங்கள், பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன். தேவனே நமக்கு எப்படி இருக்கிறார்னா அந்த ஜனங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் குணப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பார். தேவன் என்ன விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஜனங்க பாவம் பண்ணினாலோ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எகிப்துக்கு வந்த ஒரு வியாதியை நான் வரப்பண்ண. அப்போ பல வியாதியை எகிப்துக்கு கொடுத்தார். எகிப்து ஜனங்களுக்கு பலவிதமான வியாதியை கொடுத்தார். இந்த கைதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு ரகரகமாக இருக்கும். தவறு பண்ணவங்களுக்கு அவன் மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சிக்ஷைங்க ரகரகமாக சிக்ஷிப்பாங்க. அப்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களையும் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மனம் கசிந்து வரணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ரகரகமான இந்த வியாதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ வியாதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எகிப்துக்கு வந்த வியாதிகளில் அப்போ பல வியாதி, பல காரியங்கள், நாட் ஒன், மல்டிபிள் ஆஃப் டிசீசஸ். அப்போ அதிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய ஜனங்க மனம் திரும்பி மனம் கசந்து வரும்போது தேவன் அவர்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவரே குணப்படுத்துகிறவர், அவரே வார்த்தை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்கள். தேவனிடத்தில் மனம் திரும்பி வரும்போது அவரே அந்த காயங்களை ஆற்றுகிறார்னா வாட் அ கைண்ட் ஆஃப் ஹார்ட் யூ வாஸ் ஹேவிங். என்ன ஒரு இருதயம் தேவனுக்கு இருந்திருக்கும் பாருங்கள். கீழ்ப்படியாத பிள்ளைங்களை தகப்பனார் சரியாக பெரம்பெடுத்து விளாசி அடிச்சிடுவாங்க. அதே தகப்பன் கோவம் தணிஞ்ச பிற்பாடு பிள்ளைங்களை கடைக்கு கூட்டின்னு போகிறதோ, ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகிறதோ, ஒரு பணத்தை கொடுக்கறதோ, அந்த பிள்ளையை சமாதானப்படுத்துகிற. அப்படி தேவன் பாருங்கள் எவ்வளோ அன்பான ஒரு தேவன். தேவன் பக்கம் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் வேதனையை கொடுத்தாரு, வியாதிகளை கொடுத்தாரு, வியாதிகளை வரப்படினார். அதே சமயத்தில் ஆண்டவர் அந்த வியாதிகள்லேருந்தும் சுகத்தை கொடுத்தார். நானே உனக்கு பரிகாரிப்பா, நான் தான் வேதனையை கொடுத்தேன், நான் தான் உன்னை நோய் வர வச்சேன், நான் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். ஆனால் நான் இல்லாமல் என்ன இல்லாமல் உனக்கு அந்த வியாதியிலேருந்து குணப்படுத்தவே முடியாது. அதுக்கு மருந்தே கிடையாது, நான் தான் மருந்துன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இன்றைக்கி காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அப்படியே உடைஞ்சு போயிருக்கலாம், இருதயம் நொறுங்குண்ட போயிருக்கலாம், சின்ன பின்னமாக இருக்கும். ஏதோ ஒரு காரியங்களில் நீங்கள் உடைக்கப்பட்டு இருப்பீங்க. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறாரம்மா. ஐயா, ஆண்டவர் பரிகாரி இருக்கிறார். அவரை நம்பிடுங்க, அவர் மேலே சார்ந்துருங்க, அவர் மேலே விசுவாசமாக இருங்க. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி தேவன் மேலே ஒரு நோக்கமாக இருங்க, அவர் மேலே கான்சன்ட்ரேட் ஆகிருங்க, அவரையே பிடிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், லார்ட் யூ அலோன் ஃபார் மீ லார்ட், நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான்ப்பான்னு சொல்லிட்டீங்களா போதும். தேவன் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உனக்கு பரிகாரியாக இருக்கிறார். He is your healer. He himself is your healer. அவர் ஒருவர் தான் அவனுக்கு பரிகாரி, அவர் தான் குணமாக்க முடியும். இந்த கால நேரத்தில் அந்த தேவனுடைய சமூகத்தில் நாமே நிதானிப்போம், தாழ்த்துவோம். எதில் நாம் தவறு இருக்கிறோம், எதில் நம்ம விழுப்பட்டு இருக்கிறோம், எதில் நம்ம இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து நம்ம விட்டு கொடுக்கும்போது தேவன் நம்ம மேலே மனமிறங்கி அவரே நமக்கு பரிகாரியாக இருந்து நடத்துகிறார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு நன்றி. எகிப்துக்கு வந்த வியாதிகளில் ஒன்றையோ நான் வரப்பண்ணேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. அப்படி ஆண்டவரே, நாங்கள் தவறி இருக்கிற காரியங்களில் எதில் நாங்கள் விழுந்திருக்கிறோம், எதில் நாங்கள் எழும்பணும், எதில் நாங்கள் எங்கள் தூசியை தட்டணும், எதில் நாங்கள் அப்படி ஆண்டவரே நாங்கள் தலை நிமிரணும்னு சொல்லி எங்களுக்கு பரிகாரியாக இருந்து நீங்கள் வழிநடத்துங்க ராஜா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் உங்களுடைய பிள்ளைங்க குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.